இன்றைக்கி ஆடி மாத செவ்வாய்க்கிழமை, 4வது செவ்வாய்க்கிழமை. ஐ திங்க் இந்த ஔவையார் விரதம், செவ்வாய் பிள்ளையார் விரதம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தாங்க இன்றைக்கி நான் அந்த விரதத்தை தான் நான் கடைப்பிடிச்சி அந்த செவ்வாய் பிள்ளையாருக்கு உண்டான அந்த கொழுக்கட்டையை தயார் பண்ணுறதுக்கான மாவு, அரிசி மாவு, அதை ரெடி பண்ணுறதுக்கு ஈர அரிசியை கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரங்க நல்லா ஊற வச்ச மாவரிசி, பச்சரிசியும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டு அரிசி பச்சரிசியும் எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி டேபிளில் ஒரு துண்டை போட்டு நல்லா அந்த அரிசியை நிழலோட்டமாக காய வைங்கங்க. நல்லா இந்தமாரி நல்லா காயட்டும். ஃபேன் போட்டிங்கனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, போடலாம். இந்த ஈரமெல்லாம் நல்லா உறிஞ்சி இந்த கையில் அரிசி எடுத்திங்கன்னா ஓரளவு ஒட்டணும், ஒட்டாமலும் இருக்கணும். அந்த மாதிரிங்க அரிசியில் கொஞ்சம் ஈரமும் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்பவும் ஈரமாகவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சாலே போதுங்க, நிழலோட்டமாக ஃபேன் காற்றுல. நம்ம அதிர்சத்துக்கெல்லாம் ஈர அரிசி அரைச்சிட்டு வருவோம் தெரியுமா, அதிர்சம் இடியாப்பத்துக்கெல்லாம் சேம் அதே ப்ராசஸ் தாங்க. நம்ம இதை கொஞ்சமாக குவான்டிட்டியாக பண்ணுறதுனால நம்ம வீட்டில் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். நான் மெஷரிங் கப்பால் 1 கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சு இப்போ இதை நல்லா டவலில் காய வச்சுருக்கேங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி. இந்த விரதத்தை நீங்களும் கடைபிடிக்கிறதுல ஒருத்தராக இருந்தால் உங்கள் வீட்டு பெரியவங்களையெல்லாம் கலந்துக்கிட்டு எப்படி செய்கிறதுன்றதையும் கேட்டுக்கிட்டு உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி எந்த கப்பால் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா 2 தான், தேங்காய், அரிசி, அவ்வளோதான். இது உப்பு இல்லாமல் செய்கிற கொழுக்கட்டைங்க. இதுக்கெல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்குது. நம்ம பாட்டி, அவங்க பாட்டி, இந்த மாதிரியெல்லாம் முன்னோர்கள்லாம் இதெல்லாம் இந்த விரதத்தை ரொம்ப நேம நிஷ்டையாக கடைப்பிடிச்சி ரொம்ப அருமையாக செஞ்சு பிள்ளையாருக்கு இந்த கொழுக்கட்டையை நைவேதனம் பண்ணி வழி வழியாக பரம்பரையாக கும்பிட்டுட்டு வந்திருக்காங்கங்க. பெண்களுக்கு ஔவையாரால் சொல்லி கொடுத்து கடைப்பிடிச்சு வந்த ஒரு அருமையான ஒரு ஔவையார் விரதங்க இது. இது ஒரு வருஷத்தில் 3 தடவை இதை செய்வாங்கங்க. அசந்தா ஆடி, தவறுனா தை, மறந்தா மாசின்னு ஒரு ரைமிங்காக நமக்கு புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தமிழ் மாதம் 3 மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பிள்ளையார் நோன்பு, ஔவையார் விரதம் இல்லை செவ்வாய் பிள்ளையார் விரதம், ஒரு இடத்துல ஒரு மாதிரி இது கலோக்கியல் வேர்டெலாம் சொல்கிற பழக்கம் உண்டு. அதனால் அவங்கவுங்க சமுதாயத்தில் எப்படி நீங்கள் இதுக்கு பேர் சொல்லுவீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த விரதம் தாங்க இப்போ நான் கடைபிடிக்க போகிறேன். இப்போ நான் அரிசியை இந்த மாதிரி நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா காஞ்சிருங்க. அப்புறமா இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு நல்லாங்க ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸாக ஒரு நல்ல நெத்து தேங்காயை நல்லா பூவாக திருகி வச்சுக்கோங்க. இந்த கடைசி வரைக்கும் திருவாதீங்க, கருப்பு கருப்பாக விழுந்துடும். நல்லா விளவிளேன்னு பூவாக சில்லாலாம் விழாமல் பொறுமையாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தேங்காயை ஃபுல்லாக. இந்த அரிசியை மிக்சியில் அரைச்சி சலிச்சிட்டு அந்த மாவோடு அந்த தேங்காயை போட்டு நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுத்து பிள்ளையாருக்கு படைக்கணுங்க. இதுக்கு கதையும் இருக்குது. நான் அந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இந்த கதை என்னங்கிறதையும் சொல்லி நான் பிள்ளையாருக்கு இந்த கொழுக்கட்டையும் நிவேதனம் பண்ணி உங்களுக்கு பூஜையோடு நான் இதை காட்டுறேங்க. நான் இப்போ பாருங்க, இந்த அரிசி நல்லா காஞ்சிச்சு. இந்த பாருங்க, கையில் லேசாக தான் ஒட்டுது. அதே சமயத்தில் அரிசியை நம்ம தொட்டோம்னா ஒரு ஈரப்பதமாகவும் இருக்குங்க. ஈரப்பதமான ரொம்ப இல்லை, நம்ம சாதாரணமாக தொடுற அரிசிக்கும் இந்த ஈர அரிசிக்கும் தொட்டால் ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லையா நமக்கு, அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி டிப்ஸில் நான் சொல்கிறேன். அரிசியை தொட்டால் ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்குது, அதே சமயத்தில் இப்படி பிடிச்சி விட்டோன்னா இந்த பாருங்கள்
கையில் ஒட்டுது. இப்படி நம்ம ஊற்றி விட்டோன்னா எல்லாம் உதிர்ந்துது போயிடுங்க. இதாங்க இந்த அரிசி காய வச்சதோட பக்குவம். நல்லா மாவாக அரைச்சிட்டு சலிச்சிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. முதல்ல விப்பர் மோடில் விட்டு விட்டு அரைச்சிட்டு நல்லா ஒரு கரண்டியால் கடைசி வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் மேக்ஸிமம் நைஸாக அரைக்க முடியுமோ அரைங்க. சப்போஸ் அரிசி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 பங்காக பிரிச்சுக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுங்க. நான் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு சலிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ நைஸாக நல்லா இந்த ஈர அரிசியை அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த மாவு அவ்வளோதையும் இந்த சட்டியில் கொட்டி ஒரு தேங்காய்ங்க, இது மீடியம் சைஸ் தேங்காயை பூவாக திரி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் இதோட போட்டு முதல்ல மாவையும் தேங்காயையும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கொழுக்கட்டை மாவு எவ்வளோ கெட்டியாக அழுத்தமாக பிசைவோம் அந்த மாதிரி கெட்டியாக அழுத்தமாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டைகளை எல்லாம் நம்ம பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வைக்கணுங்க. நான் கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சிட்டு எப்படி பிடிக்கணும், இந்த கதைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிடிக்கணுங்கிறத நான் பிடிச்சி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்புறமா நான் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து காட்டுறேங்க. இதோட ப்ராசஸ் இவ்வளோதாங்க. உப்பு இல்லாமல், அதுதான் அண்டர் த லைன், உப்பு இல்லாமல் பிசைஞ்சு கொழுக்கட்டையாக சுடணும். இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னா இது பிள்ளையார் விரதம் தான் இது. அதனால் குடும்பம், குழந்தைங்க, கணவர், உறவினர்கள்னு எல்லாரும் நல்ல செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், தீர்க்காயுசாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கணும். நம்மெல்லாம் வீட்டில் நல்ல தரித்திரியம் இல்லாமல் செல்வ வளம் பெருகணும், நிம்மதி இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை, புரிதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கணும். குழந்தைங்கள்லாம் நல்ல ஆயுசோட ஆரோக்கியத்தோடு நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி மனசார கும்பிடுங்கங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களால் முடிஞ்சால் ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம் இந்த 3 மாதத்துலேயும் வர ஒரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி பிள்ளையார் நோன்பை நீங்கள் ரெடி பண்ணி செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் முதல் 2, 3, 4, 5ன்னு உங்களால், ஏன்னா வீட்டு விளக்காகும் இல்லையா அது பெண்கள்லாம், அதுக்கு தகுந்த மாதிரி முன்னையோ பின்னையோ எப்போ எந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்ல கரெக்டாக தோதாக வருதோ அந்த செவ்வாய்க்கிழமையை செலக்ட் பண்ணிவிட்டு மனசு, எண்ணம், சிந்தனை, உடல், வீடு, நம்ம சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட இதை நம்ம முழுசாக பிள்ளையார நம்பிக்கையோடு நம்பி தும்பிக்கையான் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்றும் மீன் போவதில்லைங்கிற கருத்துக்கு மாற்று இல்லாமல் இந்த பிள்ளையாரை நல்லபடியாக கும்பிட்டு அவருடைய பரிபூர்ண கடாட்சத்தை நீங்கள் எல்லாரும் பெறணும்னு நானும் உங்கள் சார்பாக பிள்ளையாரை வேண்டிட்டு பூஜை எப்போ உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ பாருங்கங்க, மாவை பிசைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா தேங்காயோடு சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்னொன்றுங்க, இப்போ இந்த தேங்காயை நம்ம திருவுறோம் இல்லையா உடச்சி, அந்த தேங்காய் தண்ணி இருந்தாலும் இதோட சேர்த்து நம்ம இப்போ செய்யலாங்க. அப்படியும் செய்யலாம், அதுவும் நல்லது தான். அப்படி தேங்காய் தண்ணியை நம்ம எடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா நல்ல தண்ணியே, குக்கிங் வாட்டரே நம்ம இது மாதிரி சேர்த்து பிடிக்க வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் உருண்டை வராது. பாருங்கள், இப்படி பிடிச்சி இதை பாருங்க, கையில் பாருங்கள் மாவே ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் தான் பாருங்கள். மாவில் கையை வச்சா நல்லா உள்ளே போகுது பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் கொழுக்கட்டை மாவு பக்குவம். இது காட்டுறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நான் கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த செவ்வாய்ப்பிள்ளையார் ஔவையார் விரதம் அதுக்கு உண்டான இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற முறையை சொல்கிறேங்க.
இதுக்கு முதல்ல ஒரு கதை இருக்குது. இது கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக தான் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட விரதத்தோட மகிமையும் இது எவ்வளோ ஒரு அருமையான தாத்பரியமான ஒரு பூஜைங்கிறதையும் உங்களுக்கு புரியுங்க. அதாவது ஒரு 60, 50 பிறந்தவங்களுக்கெல்லாம் இது நல்ல பரிச்சயமான பழக்கமான ஒரு பூஜை. அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு இதை பற்றினெல்லாம் ரொம்ப தெரியாது. அது இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்குமே, அது பெண் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இது முற்றிலும் பெண்களுக்காக பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஔவையார் விரதங்க. ஆண்கள் இதில் கலந்துக்கவே கூடாது. இந்த பிரசாதங்களை ஆண்களுக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த பூஜையே பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை ஆரம்பித்து, அப்போ புதுசாக மாவை ஊற வச்சு உரலில் இடித்து சலித்து இந்த கொழுக்கட்டையை பண்ணி பிள்ளையாருக்கு விரதம் பண்ணி பொழுது, அதாவது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு உண்டான எல்லாத்தையும் கொண்டு போய் பிள்ளையார்லேருந்து ஆற்றுல கரைச்சிட்டு பூஜையை முடிச்சுட்டு அன்னைக்கு பூரா நம்ம சுவாமிக்கு விரதமாக நல்லபடியாக இருக்கணுங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை சொல்கிறேன். ஔவையார் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடமோ வீடோ எதுவுமே கிடையாது. அவங்க தேச சஞ்சாரி, அதாவது உலகம் பூரா எங்கே வேணாலும் அவங்க போயிட்டு வருவாங்க. எங்கே காடு மலை வீடு கிராமம் எங்கே வேணாலும் அவங்க தங்கிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம்னே எதுவுமே கிடையாது. சிவன், முருகன், பிள்ளையார்னு எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான நெருக்கமான தெய்வங்களாக அந்த காலத்தில் இருந்ததாக நம்பப்படுது. அந்த மாதிரி ஔவையார் ஒரு நாள் எல்லாம் காடு மேலு அது இதுன்னு சுற்றிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்றாங்க. அந்த மாதிரி உட்காரும்போது அவங்களுக்கு களைச்சி போய் தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. அடுத்து ஏதாவது சாப்பிட்டா தேவலாம் போல் இருக்குது. உடனே வீட்டு கதவை சாத்தின்றதுனால அம்மானு கூப்பிடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு 7 அண்ணன் தம்பிகளோடு பிறந்த ஒரு பெண் குழந்தை. வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த அம்மா கூப்பிட்றாங்களே, எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல. நமக்கு எதுவும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட வீட்டில் ஒன்றும் இல்லையே, பசிக்குதுன்னு கேட்டால் எதுவும் பசிக்கிறதுக்கு கூட கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு கதவை திறக்காமலேயே இருக்காங்க. ஏம்மா, உன்னை தானே கூப்பிடுறேன், வாம்மா வெளியில் வான்னு கூப்பிட்டதும் தயங்கி கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு அந்த பொண்ணு நிற்கும்போது, அம்மா எனக்கு கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கொடுமா, எனக்கு பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே நின்னதும், ஏம்மா என்ன எதுக்குன்னு கேட்டதும் அந்த பொண்ணு எல்லா கதையும் சொல்லுது. நாங்கள் ரொம்ப வறுமையில் இருப்போம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கான எந்த வசதியும் கிடையாது, நாங்கள் உழைச்சி சாப்பிட்டாதான், எங்கள்கிட்ட எந்தவித வசதிகளும் கிடையாது, அன்னாட நாங்கள் சாப்பிட்றதே எங்கள் அண்ணங்க ஏதாவது சம்பாரித்து கொண்டு அரிசி கிரிசின்னு கொடுத்தாதான் ஏதோ கூழாக காய்ச்சி நாங்கள் குடிப்போம், தினப்படி எங்களுக்கு உணவுங்கிறதே கிடையாது, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுததும், இவ்வளோதானா, உனக்கு நான் ஒரு அருமையான விரதம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அதை நீ ரொம்ப நேமனிஷ்டையாக நம்பிக்கையோட பிள்ளையார் மீது முழு நம்பிக்கை வச்சு அந்த விரதத்தை நீ தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னால் வீட்டில் தரித்திரியை நீங்கி செல்வ வளம் பெருகி உனக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி உனக்கும் உங்கள் அண்ணன்களுக்கும் நீங்கள் வீடே சுபிக்ஷமாக இருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற விரத முறையை ஒழுங்காக நீ கடைப்பிடிச்சி கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரத முறையை சொன்னாங்களாம். அதாவது இது தை மாதம், ஆடி மாதம், மாசி மாதம், இந்த 3 தமிழ் மாதங்களில் வர செவ்வாய்க்கிழமையில் பிள்ளையாருக்கு விரதம் இருந்து பிள்ளையார் நோன்பு இந்த மாதிரி கொழுக்கட்டை உப்பு இல்லாமல் தயார் செஞ்சு அதை நீ பிள்ளையாருக்கு படைச்சி நம்பிக்கையோடு கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என் கையில் ஒரு தேங்காய் இருக்குது, நான் அதை கொடுத்துட்டு போகிறேன், நீ இன்றைக்கே இந்த விரதத்தை நீ கடைப்பிடிச்சு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா, நிச்சயம் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதமெல்லாம் எப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஔவையார் அம்மா கிளம்பிட்டாங்க.
இந்த அம்மா இது வந்து நீ அதையும் சொல்லியிருக்காங்க, ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஆண்கள்லாம் படுத்ததுக்கு அப்புறம் இது ஆண்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது, தெரியாமல் நீ செய்யணும், இது படைக்கிற பிரசாதங்களையும் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணும் 11 மணி எப்படா ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளித்து கிழித்து அவங்க அண்ணன் அப்பாலாம் போய் படுத்ததுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளித்து கிழிச்சிட்டு போய் இந்த விரதத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அடுப்படிக்கு போனால் அடுப்பில் பூனை வந்து சிறுநீரை கழித்து அடுப்பு எரியாமல் அணைஞ்சி போயிடுது. ஐயோ நெருப்புக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே வெளியில் ஓடி போய் தூரக்க நின்று பார்க்குறா. அங்கே ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி வேகமாக ஓடுறா. முதல்ல அந்த வெளிச்சம் எங்கே தெரியுதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து ஒரு புங்க மரம் புளிய மரம் அதில் காலை வச்சு ஏறி பார்க்குறா. தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. சரி அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது போய் பார்ப்போன்ட்டு போய் பார்க்க போனால் அது ஒரு சுடுகாடு. இவளுக்கு தேவை நெருப்பு, விறகு கட்டை, இதெல்லாம் ராட்டி, இதெல்லாம் இவளுக்கு தேவை. இவ பாட்டு என்ன பண்ணுறா, அந்த நெருப்பு எறிகிற சுடுகாடு அது. அந்த சுடுகாட்டில் போய் பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ பாட்டுக்கு போய் ஒரு விறகு கட்டையும் ராட்டியும் அதையும் இதையும் போய் எடுக்க போகிறான். உடனே அங்கே இருக்கிற ஒரு வெட்டியான் வந்து என்னம்மா எடுக்கிறேன்னு கேட்டது. இந்த மாதிரி எல்லா கதையும் சொன்னதும், ஓ அப்படியா, இந்தா என்னுடைய சார்பாக நானும் உனக்கு வந்து தேங்காய் அரிசி இதெல்லாம் கொடுக்குறேன், என்னையும் நினச்சி என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோன்னு சொல்லி அவனும் வந்து அரிசி தேங்காய் எல்லாம் கொடுத்து அடுப்புக்கு பற்ற வைக்கிறதுக்கான நெருப்பு ராட்டி எல்லாமும் கொடுத்தான். அதை வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு கல் தடிக்கு கீழே விழும்போது அங்கே ஒரு இது இருக்கான், வண்ணாத்தின்னு சொல்லுவாங்க, துணி துவைக்கிறவங்க. அவங்க இருந்தபோது யார் என்னான்னு கேட்கும்போது அவகிட்டையும் எல்லா கதையும் சொன்னதும் அவனும் அரிசி தேங்காய் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த இது வெட்டியான் கொடுத்த நெருப்பு ராட்டி இதெல்லாத்தையும் வச்சு அந்த கொழுக்கட்டை இடித்து அரிசியை இந்த மாதிரி கொழுக்கட்டையாக எல்லாம் பண்ணி அதை வந்து வைக்கல் இட்லி பானையில் தட்டில் வைக்கலை வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு எல்லாம் வேக வச்சு பிள்ளையாருக்கு எல்லாம் படைச்சி நேம நிஷ்டையாக எல்லாம் சாமி கும்பிட்ட. தொடர்ந்து அதே மாதிரி அவள் செஞ்சுட்டு வந்ததும் பிள்ளை ஔவையார் சொன்ன மாதிரி அப்படியே பயங்கர செல்வ செழிப்பாக வளர்ந்து அவளுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டில் வறுமைங்கிறதே இல்லாமல் அவ்வளோ செல்வ செழிப்பாக எல்லாம் மாறிடுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் இவளுக்கு கல்யாணம் ஆகி இவ புகுந்து வீட்டுக்கு போகிற சமயத்தில் அண்ணிகள் இது ஆம்பளைக்கெல்லாம் தெரியக்கூடாது இல்லையா இந்த விரதம். அவங்க அண்ணிங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அவங்க, நீங்களும் இந்த விரதத்தை தொடர்ந்து விடாமல் செய்யுங்க, அப்போ தான் நம்ம வந்து செல்வ செழிப்போட தரித்திரியம் இல்லாமல் நல்லா இருக்கலாம்னு சொன்னதும் இவளுங்க ஊன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக ப்ராப்பராக எதுவும் செய்யாமல் இந்த விரதத்தை விட்டதோட தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பஞ்ச பராரியாக போய் சோத்துக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மை நிலைமைக்கு போயிடுறாங்க. இவ ஒரு நாள் என்ன பண்ணுறா, அம்மா வீட்டுக்கு வருவோன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் பழைய குருடி கதவை திரடின்னு எல்லாம் பயங்கர பஞ்சத்துலேயும் கஷ்டத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சரி என்னான்னு கேட்டால் அப்புறம்தான் தெரியுது இவங்க ஒழுங்காக பூஜையெல்லாம் பண்ணலை அப்படின்னுட்டு. அப்புறம் திருப்பி இவளே மறுபடியும் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு அவங்க தான் பண்ண தண்டனைக்கு மனம் வருந்தி இனிமேல் நாங்களும் தொடர்ந்து இந்த பூஜையை செய்கிறோம் அப்படின்னு வேண்டிட்டு எல்லாருமா அண்ணி எல்லாருமா சேர்ந்து அந்த பிள்ளையார் பூஜையை பண்ணி மறுபடியும் செல்வ செழிப்போடு வளர்ந்தாங்கன்றது கதையோட ஐதீகம். இப்போ அவள் அந்த விறகு வெட்டிக்கிட்ட போய் விறகு ராட்டி வாங்கினது, இந்த புங்க புளிய மரத்தில் ஏறி நின்னது, விறகு கட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தா இல்லையா, அதோட தாத்பரியமாக தான் இந்த பாருங்கள். இப்போ இது வந்து கீழே ராட்டி மேலே 3 விறகு இருக்க மாதிரி நம்ம ஒரு கற்பனை இது பண்ணிக்கிட்டு செஞ்சு வைக்கணும். இது அம்மியில் குழவி, இது உரலில் உலக்க மாவு இடிக்க, இது வந்து வெத்தலை பாக்கு, இது 2. இது வந்து பூனை வந்து போய் அடுப்பில் இது பண்ணிடுச்சுல, அதனால் இது பூனைக்கால்னு சொல்லுவாங்க. இது வந்து ராட்டி, இது உலக்க கரண்டி, இது வந்து அடியில் வந்து முறம் வச்சுருக்கேன், முறம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன்.
இது மேலே வந்து இது வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து தேங்காய். இந்த மாதிரி நமக்கு ஒரு பூஜைக்கு உண்டானது இல்லை அந்த பூஜைக்கு செய்ய தேவையானது என்னென்னவோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு கற்பனா சக்தி கொண்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த உருவங்களை எல்லாம் நம்ம முன்ன பின்ன மோரார்லெஸ் எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு, இதில் இன்னொன்று இருக்குது, பாடை மாதிரி பண்ணி அதில் ஒரு மனுஷ உருவத்தையும் வச்சு வைப்பாங்க. அதை நான் செய்யலை. செய்யாதனாலையும் ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு என்ன முடியுதோ முடிஞ்சதை செஞ்சு படைச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வெராட்டி மாதிரி பெருசாக நம்ம இதை தட்டி வச்சுட்டு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் இந்த வெராட்டி மேலேயே அப்படியே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அம்மி பாருங்க, இந்த பூனைக்கால், இந்த கரண்டி, உலக்க, இது வந்து முறம், இதெல்லாம் வந்து தேங்காய், இது வந்து விறகு அடுப்பு, 2 விறகு அதில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இது ரெண்டுங்க விளக்குங்க. இது பாருங்கள், இது ரெண்டும் விளக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் படைச்சிட்டு இது வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து இதில் கொஞ்சமாக நெய் விட்டு திரி போட்டு பிள்ளையாருக்கு இந்த விளக்கை ஏற்றி வச்சு தாங்க நம்ம சாமியே கும்பிடணும். ஓகே, இந்த மாதிரி இது எல்லாத்தையுங்க இதில் ஒன்றா வச்சு நம்ம எப்படி கொழுக்கட்டை வேக வைப்போமோ சேம் அதே மாதிரி தாங்க இதை வேக வச்சு எடுத்து சுவாமிக்கு படைக்கணுங்க. படைக்கும் பொழுது நம்ம வழக்கமாக வெத்தலை, பாக்கு, தேங்காய், பழம், பூன்னு எல்லாம் வச்சு இந்த புங்க மர இலை, புளிய மர இலை இதெல்லாமும் வச்சு இந்த கொழுக்கட்டையும் வச்சு பிள்ளையார் மந்திரங்களை எல்லாம் சொல்லி பிள்ளையார்ட்ட மனமுருக வேண்டி தொடர்ந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்யக்கூடிய இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை என் அளவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் எப்படி செய்வோமோ, எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் அதெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது நானும் பார்த்து மனசில் பதிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு சொல்லி காமிச்சிருக்கேங்க. ஒரு சில பிழைகளும் இருக்கலாம், குறைகளும் இருக்கலாம், அதையெல்லாம் பொறுத்தருளுங்க. இந்த பூஜையை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிற ஒரு ஆர்வத்துலேயும் ஆசையிலையும் தான் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் அடுத்தது ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்குது, கடைசி செவ்வாய்க்கிழமை, இதே மாதிரியே நீங்களும் எல்லாம் இந்த செவ்வாய் பிள்ளையாரை கும்பிட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணுன்னு அந்த என்னுடைய இஷ்ட தெய்வம் பிள்ளையாரை விநாயகரை மனமுருக கேட்டுக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நான் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சோண்டு நம்ம பிடிச்சி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதோடையே சேர்த்து வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க. நான் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம். பாருங்க, நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க ஜம்முன்னு வெந்துருச்சு பாருங்கள். கொழுக்கட்டை ஃபுல்லாக நல்லா ஜம்முன்னு வந்திருக்குங்க எல்லாமே. இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் இந்த 2 விளக்கு பண்ணி வச்சேன் இல்லையா, அதில் நெய்யை ஊற்றி திரியை போட்டு அதை விளக்காக ஏற்றி வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் இலையில வச்சு தூப தீப ஆராதனை காமிச்சு மனமுருக பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு பூஜையை முடிக்க வேண்டியதாங்க. நான் பூஜை பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னங்க, சூப்பராக வந்துடுச்சா செவ்வாய் பிள்ளையார் விரத கொழுக்கட்டைங்க. இது நான் இன்னும் சிலதெல்லாம் நான் ரொம்ப கதைகளை எல்லாம் சுருக்கிட்டேன். நான் சொல்லிக்கிட்டே போனால் அது 2 மணி நேரம் போகுங்க. உங்களால் அதை பார்க்கறதுக்கான பொறுமை இருக்காது.
ஔவையார் விரதம், செவ்வா பிள்ளையார் விரதம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடுகள்லேயும் இதேமாரி இந்த செவ்வா பிள்ளையார் விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சிறப்பான இந்த ஆன்மீக பூஜையிலையும் பிரசாதங்கள்லேயும் உங்களை நான் சந்திக்கிறேங்க. பாய்.